அனைவருக்கும் வணக்கம். தலைமைச் செயலகத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் காரணம் என்ன, இதுக்கான முழு டீட்டெயில்டு மற்றும் இப்போ பெரம்பூர் பிரச்சாரம் அப்படின்றது ரத்தாயிடுச்சு. அதுக்கான மாற்று இடம் அப்படின்ற ஒன்று தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது போக பெரம்பூரில் நடக்க போகிற மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தில் நடக்க போகிற பெரிய ட்விஸ்ட்டு, இதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக விரிவாக பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டே சொல்லிடுங்க. குறிப்பாக நம்ம வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து தலைமை செயலகத்துக்கு போகிறாரு. அதுதான் எல்லாருக்குமே இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்கு. தலைமை செயலகத்துக்கு எதுக்கு போகிறாரு? இன்றைக்கி பிரச்சாரம் அப்படின்ற ஒன்று எல்லா கட்சிக்கும் இருக்கிற அந்த ஒரு கண்டிஷன் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மட்டும் அதிக கண்டிஷன் போடுறது, அதிக கட்டுப்பாடுகள் விதிக்கிறது, நம்ம கேட்டும் மறுநாள் வந்து குழி தோண்டி வைக்கிறது, இந்த காரணத்துக்கெல்லாம் வந்து ஒட்டுமொத்த அந்த தேர்தல் அதிகாரிகள் சில பேரை, குறிப்பாக வந்து யார் அப்படின்னா திமுக அப்படின்ற கட்சிக்கு ஒரு செம்பு தூக்கிக்கிட்டு இருக்கிற தேர்தல் அதிகாரி ஒரு சில பேரை வந்து பதவி நீக்கம் செய்ய கோரி ஒரு சில மனுவை வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் அப்படின்றவர் கையில் வந்து கொடுக்க போகிறாரு. இது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் இதை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். தேர்தல் அதிகாரி அப்படின்றவங்க மத்திய அரசின் கீழும் மாநில அரசின் கீழும் இயங்காதவங்க, அவங்க தனிப்பட்ட முறையில் செயல்பட போகிறவங்க. தேர்தல் அப்படின்ற ஏதோ ஒரு மாநிலத்தில் அறிவிச்சிட்டாங்கன்னா முழுக்க முழுக்க அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் அந்த மாநிலம் இருக்கும். இவங்க யாருடைய செம்பு தூக்கிகளாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் வந்து நியாயம். அதுதான் வந்து எல்லாருக்கும் சமம் அப்படின்ற ஒரு உரிமை. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் அதிகாரிகள் அப்படின்றவங்க திமுக கைகூலியா மாறி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றது இன்னைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களோட கருத்தா இருக்கு. அப்படி இருக்கையில் இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களை மட்டும் இவங்க வஞ்சிக்கிறது ஏன்? ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசு அப்படின்றது எல்லா வகையான பொதுக்கூட்டங்களுக்கும் நிர்வாகிகள் சந்திப்புக்கும் கண்டிஷன் மேல கண்டிஷன் போட்டு SOP போட்டு இன்னைக்கு தடுத்து நிப்பாட்டிட்டு இருந்த ஒரு வேலையில இன்னைக்கு தேர்தல் அதிகாரி வந்துட்டா நம்மளுக்கு நல்லது நடக்குமேன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில இவங்களும், அதாவது இதுக்கு இந்த பேயே மேல் அப்படின்னு சொல்லுவாங்க, பிசாசுக்கு விட பேயே மேல்னு சொல்ற மாதிரி இவங்களை விட இவங்களே பரவாயில்லன்ற அளவுக்கு இன்னைக்கு தேர்தல் அதிகாரிகளோட செயல் அப்படின்றது இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர் பிரச்சாரத்தின் போது தடுக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, முத நாள் வந்து விஜய் அவர்கள் 28ஆம் தேதி பிரச்சாரம் சொல்றாங்க. ஆனா 27ஆம் தேதி மத்தியான வேளையில முல்லை நகர் குடியிருப்பு பகுதியில் அந்த குடிநீர் குழாய்க்காக தோன்றாங்க. அப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஏற்கனவே இதே சம்பவம் மதுரை பாரப்பத்தியில் நடந்துச்சு. அதை பற்றின விவரமும் நான் ஏற்கனவே டீட்டெயில்டாக அப்போ டைமில் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இவங்க என்ன காரணம் சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அந்த முல்லை நகர் குடியிருப்பு அப்படின்றது ஒரு தெருமுனை பிரச்சாரம் நடத்துறதுக்கான சின்ன ஏரியா. இங்கெல்லாம் வந்து நீங்கள் 3000 பேர் நிற்க முடியாது அப்படின்றாங்க. அப்போ மனு அப்படின்னு ஒன்று கொடுக்க போகும்போதே இவங்க இந்த காரணத்தை சொல்லாததுக்கு காரணம் என்ன? ஏன் சில பேர்கிட்ட கலந்து ஆலோசிச்சதுக்கு அப்புறமா இந்த காரணம்லாம் சொல்கிறாங்க? இன்னைக்கு முல்லை நகர் குடியிருப்பு பகுதி நம்ம கரூர் வேலுச்சாமிபுரம் மாதிரி சின்ன ஏரியா, அதில் வந்து நீங்கள் இத்தனை 1000 பேர் எப்படி நிற்பீங்க? அப்போ அதுக்கு பரப்புரை கொடுத்தீங்க, அதுக்கு வந்து சில சம்பவங்கள் நடந்துச்சு. இப்போ இதுக்கும் பரப்புரைக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க. அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் வந்து திடீர்னு அனுமதி ரத்தாகுது. அதுக்கப்புறம் குழி தோன்றீங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, சுவிதா அப்படின்ற ஒரு ஆப், அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே எந்த தலைவர் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறாங்களோ அந்த கட்சி வந்து 2 நாளைக்கு முன்னாடியே அந்த ஆப்பில் பதியணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்க. அப்போ இதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் இந்த வேலையெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு நாள் முன்னாடி பண்ணியிருக்காங்க அப்படின்றனால இது ஒரு நாள்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாதுங்க, நீங்கள் 48 மணி நேரத்துக்கு முன்னால் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏகப்பட்ட கண்டிஷனாக சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதை விட ரொம்ப முக்கியமாக விஜய் அவர்கள் ஜெயலலிதா பாணியை கையில் எடுத்திருக்காரு. ஜெயலலிதா அப்படின்னா ஜெயலலிதா மட்டும் கிடையாது, ராகுல் காந்தி அவர்களும் இந்த பாணியை கையில் எடுத்திருந்தாரு. என்ன விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு பெரம்பூர் அப்படின்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களோட தொகுதியாக ஒரு பெரிய ஸ்டார் தொகுதி, ஸ்டார் அந்தஸ்து பெற்ற தொகுதியாக இன்னைக்கு மாறிடுச்சு. அந்த தொகுதி மட்டும்தான் விஜய் போட்டியிட போறாரா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், 2 தொகுதியில் போட்டியிடுறதா இருக்காங்க. வீடு தொடங்குற செய்தி, அந்த ஒரு தொகுதி ஒன்று, அது போக வந்து பெரம்பூர் அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் கடைசியில் திருச்சி கிழக்கு அப்படின்றது முடிவாயிருக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த திருச்சி கிழக்குலையும் இப்போ இருக்கிற, அதாவது இந்த பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சென்னை அப்படின்ற ஒரு இடத்த பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இவங்கள்ட்ட வந்து நம்ம வெளி பிதுங்கி தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம கண்டிஷன் போடுறாங்க. அதனால விஜய் அவர்கள் ஆல்ரெடி வந்து திருச்சி கிழக்கையும் கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் திருச்சிக்கான வேட்புமனுவும் அவரோட கையில் தான் இருக்குது. அதை யாருக்குமே வந்து இன்னும் பகிர்ந்து கொடுக்கல அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பெரம்பூரில் என்னை தேடிட்டு தெரியுங்க, நான் திருச்சிக்கு இங்கிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அன்னை வண்டி மாதிரி ஏறி கிளம்பிட போகிறாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. அந்த மாதிரி தான். ஏன்னா இன்றைக்கி திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதிகளையும் ஒரு தலைவர் நின்று ஆல்ரெடி ஜெயிச்சதுக்கப்புறமா இன்னொரு தொகுதியை வந்து ரிசைன் பண்ணிட்டு போகலாம். அதுக்கப்புறம் அதுக்கு இடைத்தேர்தல் வரும். இதெல்லாம் அரசியல் வழக்கங்கள். இதுதான் வந்து ஜெயலலிதாமா ஒரு பின்பற்றிட்டு வந்த ஒரு விஷயமா இருக்குது. இதே மாதிரி விஜய் அவர்கள் செய்ய போகிறாரா அப்படின்ற ஒரு சின்ன கருத்து. இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ பெரம்பூரில் நம்ம சொன்ன மாதிரி தடுத்துட்டாங்க, முடிச்சிட்டாங்க, பள்ளம் தோண்டி போட்டாங்க, சின்ன இடம்ட்டாங்க. இதனால் வந்து இதுக்கு மேலே என்ன தான் பண்ணுறது அப்படின்னு இப்போ தலைமை தேர்தல் அதிகாரிக்கிட்ட விஜய் அவர்கள் போனதுக்கப்புறமா இந்த அதிகாரி உடனடியாக வந்து அனுமதி
அனுமதி கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் ஆலோசனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்வாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான சுற்று வட்டாரங்களை எல்லாம் மேற்கொள்வாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிற சில விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கூட்ட நெரிசல்களில் இறந்தவங்க, இதுக்கு முன்னாடி கரூர் சம்பவம், இந்த ஃபோட்டோக்கள்லாம் வந்து தீய சக்தி ஏற்கனவே காமிச்சு அந்த தேர்தல் அதிகாரிகள்கிட்ட இவங்க வந்தாலே இப்படி தான் பண்ணுவாங்கன்ற மாதிரி பயங்கரமாக அந்த கோல் முட்டி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கோல் முட்டி கொடுத்து இந்த மாதிரி விஷயம் வந்து பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நிப்பாட்டி வச்சிருக்கிறதா தான் தகவல் வருது. அதனால பார்த்தீங்கன்னா, அந்த இன்னொரு பெரம்பூர் மாவட்ட செயலாளர்கள் சிவா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஏரியா விவேகானந்தர் 2வது தெருன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணி, இந்த ஏரியாலையாவது எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க, நாங்கள் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிறோம். ஏன்னா விஜய் அவர்களோட பிரச்சாரம் அப்படின்றது வேட்புமனு தாக்கல் பண்ணின அன்னையிலேருந்தே தொடங்குது அப்படின்னு விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்னா, இன்னைக்கு 12 மணிக்கு வந்து பெரம்பூரில் பிரச்சாரம் இது வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க. தாக்கல் பண்ணுறதுக்கும் சில குறிப்பிட்ட கார்கள் தான் வரணும், சில குறிப்பிட்ட நபர்கள் தான் வரணும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதுக்கும் தமிழக வெற்றிக் கழகம் ஓகே பண்ணினதா சிடி நிர்மல்குமார் அவர்களும் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து பெரம்பூரில் போய் மனு தாக்கல் பண்ணும்போது இவ்வளோ பேர் தான் குறிப்பிட்ட ஆளு வந்துடுறாங்க அப்படின்னா, கார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தள்ளி தான் நிப்பாட்டி இருக்காரும். அதான் வந்து அந்த அலுவலகம் சின்ன ஏரியா. அப்போ விஜய் அவர்கள் நடந்து வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி ஒன்று எழுது. இதனால தான் வந்து என்னதான் நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணினாலும் அதே விஜய் அவர்கள் அதே தாக்கல் பண்ணுனா 12 மணிலேருந்து கிட்டத்தட்ட 1 மணிக்கு தன்னோட பிரச்சாரத்தை அதே பெரம்பூர்லேருந்து தொடங்குறார் அப்படின்ற ஒரு சின்ன தகவலும் வந்திருக்கு. இது வந்து அனுமதி கிடைக்குது, அனுமதி கிடைக்கல அப்படின்னா நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம், உச்சநீதிமன்றம் போகிறோம், உயர்நீதிமன்றம் போகிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சட்ட வல்லுநர்களை கையில் வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து தலைமை செயலகத்தை முற்றுகையிட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, பரந்தூர் விமான நிலைய விஷயம். பரந்தூர் விமான நிலையத்தில் அந்த விவசாயிகளுக்கெல்லாம் வந்து நிலம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட நிலத்தை வந்து எடுத்துட்டு நாங்கள் விமான நிலையம் கட்ட போகிறோம்னு சொல்லிட்டு அந்த பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழுவை போய் சந்திச்சிருப்பாரு. அதுதான் விஜய் அவர்களுடைய முதல் அரசியல் பயணத்துக்கு ஒரு அஸ்திவாரமாக இருந்துச்சு. அந்த அஸ்திவாரத்தின் போது ஸ்டாலின் அவர்களே மிரட்டியே சொல்லியிருப்பாரு, நீங்கள் எங்களுக்கு இந்த விமான நிலையம் இங்கே வரவதுக்கான வேலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் தலைமை செயலகத்தை முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அதுக்கப்புறம் கிடப்பில் போட்டாங்க அந்த திட்டத்தை. அதே மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்கள் தலைமை செயலகத்தை போக தான் போறேன்ற ஒரு வார்த்தை சொன்னார். கிட்டத்தட்ட 100கணக்கான மீடியாக்கள் அந்த வாசலில் குமிஞ்சு இன்னைக்கு விஜய் அவர்கள்ட்ட நாங்கள் பேட்டி எடுத்தே தீர்வோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மீடியா கூட்டமாக மாற்றிட்டாங்க. அதாவது பொதுமக்கள் கூட்டம் இன்னைக்கு நம்ம பார்த்துருப்போம், இளைஞர்கள் கூட்டம் நம்ம பார்த்துருப்போம், பெண்கள் கூட கும்மி அடிச்சுட்டுலாம் வருவாங்க, விஜய் அவர்களே பார்க்கறதுக்கு முடி அடிச்சுட்டு வருவாங்க. ஆனால் இன்னைக்கு மீடியாக்களுக்குள்ளே நடந்த பிரச்சனையுமே நம்ம நல்லாவே லைவ்ல பார்த்துருக்கலாம். எல்லா நியூஸும் எடுத்து ஓட்டி காமிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு விஜய் அவர்கள்ட்ட ஏதாவது 2 கேள்வி நம்ம கேட்டுற மாட்டோமா, ஏதாவது ஒரு பதில் அவரை சொல்லிட மாட்டாரான்னு சொல்லிட்டு அவர் கிட்டக்க போய் அந்த மைக்கை நீட்டி ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. விஜய் அவர்கள் என்ன விஜயகாந்த் ஐயா உங்களை மாதிரி நான் வந்து ஏமாந்துருவேன்னு நினைச்சிங்களா? ஏன்னா இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் எப்படி மக்கள்கிட்ட வந்து ஒரு தப்பான பேர் எடுத்தாரு, இன்னைக்கு மக்கள்கிட்ட எப்படி இந்த தீய சக்தி போட்டு கொடுத்து விஜயகாந்த் அவர்களுடைய பேரை வந்து கெடுத்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி இன்னைக்கு விஜய் நீங்கள் நினச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு அவரோட பார்த்த பார்வையிலே நமக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, எங்களோட ஒரே நோக்கம் இந்த தமிழ்நாட்டை கையில் எடுக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாப்புல. உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் அவங்கள்ட்ட விவரம்லாம் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், தேர்தல் ஆணையம் அப்படின்றது இன்றைக்கி தமிழக வெற்றி கழக பேரணிகளுக்கு ஒரு 150 கோரிக்கைகள் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஏரியாக்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கோரிக்கைகள் இருக்கும். ஒரு சில ஏரியாக்களில் அந்த அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வண்டி போகுதுன்னா அதில் சின்ன வச்சுட்டுனா டக்குன்னு பிடிப்பாங்க. அப்போ கூட கரூரில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அட்வொகேட்லாம் வந்து பிடிச்சிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 150 கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. 150 கோரிக்கைகளும் பார்த்தீங்கன்னா அந்தந்த வேட்பாளர் தனித்தனி வேட்பாளர் அந்த ஏரியாவுக்கு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்தந்த வேட்பாளர்கள் கையில் எடுத்துகிட்டு இருக்க அவங்களோட கருத்தை தான் வந்து அந்த கோரிக்கையாக எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த கோரிக்கையில் 150 கோரிக்கைகளில் பார்த்தீங்கன்னா 70 கோரிக்கைகளுக்கு ஓகே பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ பேரணி, அது போக அந்த விஜய் அவர்களோட பரப்புரைக்கு பின்னாடி போகிறது, ஒரு குறிப்பிட்ட தூரம் ரோடு ஷோ அனுமதி கிடையாது அப்படின்றது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி. அப்போ இந்த மாதிரி வந்து கோரிக்கைகள் 70க்கு மட்டும் செவி சாய்ச்சிருக்காங்க. இன்னும் சில கோரிக்கைகள் அப்படின்றது பரிசீலனையில் இருக்குது. ஒரு 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளுக்கு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முற்றுப்புள்ளியும் வச்சுருக்காங்க. அப்போ இவ்வளோ பிரச்சனைகளை இன்றைக்கி தாண்டி வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு இவ்வளோ நாள் நீட்டிச்சுக்கிட்டு இருந்த, அதாவது உடஞ்சிருச்சு அப்படின்னு நம்மளை நம்ப வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒட்டிருச்சுன்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிற காங்கிரஸ் திமுகவில் பெரிய பிளவு ஒன்று ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு.
அதாவது காங்கிரஸ் வந்து உடைய போகுது அப்படின்றது அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா காங்கிரஸும் திமுகவும் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் ஆல்ரெடி தொகுதி பிரித்து வேட்பாளர் வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்படின்றனால இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 நாளுக்கு முன்னாடியே நாங்கள் வேட்பாளர் இறக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் விஜய் அவர்களுடைய இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்றனால இன்றைக்கி முழுக்க எல்லா மீடியாவும் இந்த பெரம்பூர் பிரச்சனையை மட்டும்தான் பேசுவாங்க அப்படின்றது நல்லாவே ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு டிவி நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தலைமை செயலகத்துக்கு வந்தது மட்டும்தான் பிரேக்கிங் ஆயிருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு திமுக வேட்பாளர்களை இறக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த நியூஸுமே காட்டாது. ஆனா எடப்பாடி அவர்கள் முந்திக்கிட்டு பாத்தீங்கன்னா 2 பக்கமா வேட்பாளர்களை இறக்கிட்டாரு. இன்னைக்கு பிஜேபி சைடில் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கூட்டணி தொகுதிகளுக்கும் உத்தேச வேட்பாளர் பட்டியல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது போக தலைமை அவங்கள ஓகே பண்ணும். அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களும் பெரம்பூர்ல இப்ப விஜய் அவர்கள் போட்டியிடுறாருன்னு தெரிஞ்சும் அவருக்கு எதிராக வந்து ஒரு வேட்பாளரை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவ்வளவு வேலைகளும் இங்க நடந்துட்டு இருக்கும்போது திமுக தெளிவா காய் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு திமுக செம்புதூக்கியா இருக்கிற சில சேனல்கள் இந்த வேட்பாளர் பட்டியல் இறக்குனதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே நடக்கிற கொலை கற்பழிப்பு எந்த நியூஸையுமே போட மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் இந்த வேட்பாளர்களோட முகத்தையும் இவங்க வந்து இங்கே தான் நிற்கிறாங்க, இந்த இடத்துல ஆல்ரெடி இவர் நின்னாரு, இப்போ அவர் ஜெயிச்சிட்டாரு, கருத்து கணிப்பின்படி இவர் தான் ஜெயிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் பல்வேறு வகையான உருட்டுக்களே நம்ம பார்க்கத்தான் போகிறோம். அதனால் அந்த மாதிரி செம்புதூக்கி மீடியாக்கள் நாளையிலேருந்து மாறிடும். ஏன்னா நாளைக்கு அவர் கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்ததுக்கு அப்புறமா அறிவிப்போம் அப்படின்றது அவங்களோட கணப்பாக இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நாட்கள் தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்றனாலையும் 4ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேட்புமனுவை தாக்கல் பண்ணி ஆகணும் அப்படின்றனாலையும் இன்னைக்கு அதிகமாக வேலை எல்லா கட்சியிலையுமே நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த ஒரு தேர்தல் டயத்தில் கூட இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை வெளியில் விட மாட்டேன்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு டவுசர் நனைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இன்னும் அடுத்தடுத்த நியூஸ்கள் வந்து அப்டேட்டில் வந்துட்டே இருக்கும். ஏன்னா இன்றைக்கி தேர்தல் களம் சூடு பிடிக்கல, தீ பிடிச்சிருச்சு. நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. அடுத்த தகவல் வந்தோடனே டான் வந்துடுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.